அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப்ரைட்டிங் எக்ஸாம் வருகின்ற 31 மற்றும் 1 இந்த மாசம் பாத்தீங்கன்னா 8ஆம் மாசம் 31ஆம் தேதி, அடுத்த மாசம் 1ஆம் தேதி நடக்க போகுது, சாட்டர்டே சண்டே. நீங்க எப்படி பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுத முக்கியம் கிடையாது, உங்களுடைய மைண்ட் செட். நீங்க பயப்படாம கரெக்டா டைப் பண்ணீங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எந்த டவுட் இருந்தாலும் டைப்ரைட்டிங் எக்ஸாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தா நம்ம பாஸ் பண்ண முடியும்? இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்றேன். முதல் எதிரி உங்களுக்கு பயம் தான். ஓகேலா, எக்ஸாம் சென்டருக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போங்க. இப்போ நம்ம எவ்வளவு மார்க் எடுத்தா நம்ம பாஸ் பண்ணலாம்? இம்பார்ட்டன்ட் 45 மார்க். ஓகேலா, பாஸ் மார்க் 45. அந்த 45 மார்க்குக்கு எவ்வளவு நம்ம பாஸ் பண்ண நீங்களே பாத்துக்கீங்க. 45 மார்க் இருக்குன்னா எத்தனை மிஸ்டேக்ஸ் இருந்தா, எத்தனை மிஸ்டேக்ஸ் இருந்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்குன்னா, இதுக்கு பாத்தீங்கன்னா சீனியர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சீனியர் கிரேடு. ஓகேலா, சீனியர் கிரேட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1.5. ஓகேலா, 1.25 மார்க். ஓகேலா, 1.25 மார்க் பாத்தீங்கன்னா ஃபுல் மிஸ்டேக்கா கருதப்படும். இதுல ஹார்ட் டச் கொடுத்தா 4 மார்க், ஒரு லைன் விட்டா 12 மார்க். ஓகே, ரீஎன்ட்ரி அப்புறம் இந்த ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா பண்ணணும். நீங்க டைப் பண்ணும்போது கரெக்டான முறையில டைப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நீங்க பாஸ் பண்ண முடியும். இங்க பாருங்க, ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்தா 99, 2 மிஸ்டேக்ஸ் இருந்தா 98, 3 மிஸ்டேக்ஸ் இருந்தா 96, 4 மிஸ்டேக்ஸ் இருந்தா பாத்தீங்கன்னா 95, 5 மிஸ்டேக்ஸ் இருந்தா 94, 6 மிஸ்டேக்ஸ் 93. அப்படி பார்த்தா பாத்தீங்கன்னா நீங்க 45 மார்க் எடுக்கணும். பாத்தீங்கன்னா 43 மிஸ்டேக்ஸ்க்குள்ள இருக்க வேண்டும். 43 இல்ல 42 மிஸ்டேக்ஸ்க்குள்ள இருந்தா இது ஃபுல் மிஸ்டேக். ஹாஃப் மிஸ்டேக், ஹார்ட் டச் தூக்குறது, ஹார்ட் டச் ஒரு லைன் விட்டா பாத்தீங்கன்னா 12 மார்க். நீங்க பாத்தீங்கன்னா 1.5 வச்சு அடிக்கலாம், 2 வச்சு அடிக்கலாம். ஏன்னா இது ஒரு டவுட் நிறைய இருக்கு. பக்கத்துல டைப் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க டைப் பண்ணாதீங்க. யாருனாலும் இருக்கட்டும், ஓகே, எத்தனை பேர்னாலும் இருக்கட்டும், நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டான முறையிலே பாத்தீங்கன்னா டைப் பண்ணுங்க. எதுக்குமே பயப்பட தேவை கிடையாது. ஏன்னா நம்ம டைப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் மொத்தம் பாத்தீங்கன்னா நீங்க எங்க சிதற விடக்கூடாது. ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா நம்ம வேலை செய்யறோம், அந்த வேலை செய்யக்கூடிய கண்ட்ரோல் மொத்தம் அந்த மைண்ட் செட்ல இருக்கணும். ஓகேங்களா, மிஷினை பார்த்து அடிக்கக்கூடாது. கொஸ்டின் பேப்பர் இப்போ பாத்தீங்கன்னா ரெடி, READY பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளே நினைச்சிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம கை போகணும். அப்படி டைப் பண்ணணும். கண்டிப்பா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க நம்பிக்கை வச்சு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா, ஆனது ஆகி போச்சு. ஓகேங்களா, இனிமே பாத்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த தப்பு பண்ணிட்டேன் இந்த தப்பு பண்ணிட்டேன் எதுவுமே பண்ண முடியாது. எக்ஸாமுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்மளால பாஸ் பண்ண முடியும்ன்ற பட்சத்துல நீங்க கரெக்டா டைப் பண்ணுங்க. ஓகேங்களா, கண்டிப்பா வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிக்க. நன்றி.